ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த கழிவுநீர் வடிகால் திட்டத்தில் இந்த மேயர் பார்த்தீங்கன்னா சரியாக கட்டாமல் ஊழல் பண்ணிப்பான் போல. ஸோ அதனால நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இந்த கேஸை வந்து இதுக்கு முன்னாடி ஜியோனுடைய மூத்த பொண்ணு தான் அந்த மேயருக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருந்திருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு இப்போ அந்த கேஸ் வந்த உடனே நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வளைஞ்சு கொடுத்து பேசாமல் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜியோனுடைய மூத்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ பேசினதுக்கு ஆப்போசிட்டாக அவளுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறா. அதாவது அந்த ஜியோனுக்கு, அப்பா நான் இவங்கிட்ட பேசிட்டேன்ப்பா, இவன் வந்து ஓரளவுக்கு பார்க்குறன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம மேயருக்கு சாதகமாக தான் எல்லாமே முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நான் பேசினப்பா, அவன் நமக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரில, அவன் நேர்மையாக தான் இருப்பன்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்லாம் இவன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அவர் பதிலுக்கு இவ்வளோ திட்டுவார், ஏதாவது ஒன்று பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ அவளுடைய அப்பா ஜியோன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கால, அவள் இந்த கேஸில் இறந்து போனால ஒரு பையன், அவனுடைய அப்பா கூட வந்து போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டிருப்பாரு. அவரையும் அவருடைய ஒய்ஃபையும் மீட் பண்ணி அன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு, யாராவது உங்களை மிரட்ட வந்தாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு எதுவுமே பேசாம சைலண்டாவே இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து மறுபடியும் அந்த மேயருடைய அடியாட்கள்லாம் வந்துட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா போயிட்டு அதை தடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் நம்ம ஹீரோ சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. எப்பனா லாஸ்டா நம்ம ஹீரோ அந்த மேயரை கொலை பண்ற மாதிரி பயன்படுத்திருப்பான்ல, அந்த டைம்ல இவரை தனியாக மீட் பண்ணி பேசியிருப்பான். இந்த மாதிரி உங்க கேஸை நான் தான் பார்க்க போறேன், இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, நான் நேர்மையா இதை ஹேண்டில் பண்ணுவேன், நீங்க சொன்ன மாதிரியே அந்த மேயர் அவன் தப்ப நினைச்சு வருந்துற மாதிரி நான் அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுப்பேன். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய ஆட்கள் உங்களை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற பணத்தை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அவங்க உங்களை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா. அது எல்லாத்தையுமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு கதவு ஓப்பன் பண்ணுமா, அவங்க உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த அடியாட்கள்லாம் உள்ள வந்து பணத்தை தூக்கி எறிகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு ஒன்றுமே புரியல. சார் இருங்க சார், நம்ம இதை எவிடன்ஸாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லமா நான் தான் அவங்கள வர சொன்னேன், நான் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை வாங்கிட்டு ஒரு டாக்குமெண்ட்லேயும் சைன் பண்ணி கொடுக்குறாரு. நாங்கள் இந்த கேஸை வந்து விட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்குன்னா ஒன்றுமே புரியல, நம்ம ரிப்போர்ட்டர் லேடிக்கு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. என்ன சார், பெத்த பையன் இறந்து போயிருக்கான், இந்த கேஸில் போய் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு இப்படி சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும், நான் இப்போ இதை பண்ணுறது எல்லாமே ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த மேயருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தலைவன் ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல, அப்பாடி எப்படியோ எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இல்லை, அதுவே நமக்கு போதும், அந்த கிழவன் தான் கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருந்தான், அவனையும் நம்ம சமாதானப்படுத்தியாச்சா, இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்குப்பா, இந்த கேஸ்லேருந்து நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இழிச்சிக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போவா. அப்போ திடீர்னு அங்கே பக்கத்தில் பைக்கில் ஒருத்தன் வந்துட்டு ஏதோ ஒரு லெட்டரை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அதில் ஃப்ரம் அட்ரஸே இல்லை, எவன் அனுப்பியிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவ இப்போ யாரை மீட் பண்ண வந்தாலோ அவன் வேற ஒரு மெசேஜ் பண்ணுறான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு உள்ளே போவா. இப்போ யாரை பார்க்க வந்திருக்கானா, ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கேஸ் எடுக்கும்போது அங்கே ஆப்போசிட் லாயராக வந்திருப்பான்ல அந்த சைக்கோவோட கேஸில், அந்த பார்க்குன்ற லாயர் தான் இங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான். அதுவும் இல்லாமல் ஹீரோவும் இங்கே தான் இருக்கான். ஸோ ஆல்ரெடி அந்த பார்க்கும் ஹீரோயினும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க போல. பட் நம்ம ஹீரோ இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்கள் தானே அந்த கோர்ட்டில் எனக்கு கை காட்டுற மாதிரி காட்டினீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் ஆனால் அன்றைக்கி தப்பாக புரிஞ்சிட்டீங்க, நான் உங்களுக்கு கை காட்ட கிடையாது, என் ஃப்ரெண்டு அங்கே பின்னாடி வந்துட்டு இருந்தால் அவனுக்கு தான் காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஹீரோவும் மலிப்பி பேசிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்க்கிட்ட சரி ஓகே எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி பாதிலே போகிறீங்க, ஓ ஒரு வேளை நான் ஜட்ஜ் அப்படின்றதுனால என்கிட்ட இந்த கேஸை பற்றின விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றதுனால பயந்துட்டு போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்மையாக ட்ரிகர் ஆயிடுது. நீங்கள் ஜட்ஜாக இருங்க இல்லை யாராக வேணா இருங்க, நான் எதுக்காக உங்கள் முன்னாடி பேச பயப்படணும், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கோவத்தில் கொந்தளிச்சு பேசும்போது, இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கும்ல, ஜாக் அப்படின்ற ஒரு பெரிய ஜட்ஜோடைய பொண்ணு இப்போ ட்ரக் யூஸ் பண்ணியிருப்பா, அதுக்கான சில எவிடன்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்து உங்களுடைய மேலதிகாரி அந்த கேஸை பாருமான்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கேஸ் உங்களுக்கு வரதுக்கான காரணம் நான் தான் மேல் இடத்துல பேசி அதை உங்களுக்கு மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. பட் அதே சமயத்தில் இதை நம்பவும் முடியல. லூஸ் மாதிரி தான் உளறிட்டு இருக்காதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கீழே விழுது. அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பைக்கில் வந்து ஒருத்தன் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அந்த லெட்டர் தான் அது. என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு, ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பேப்பர் முழுக்க முழுக்க பிளட்ல நனைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போதான் நமக்கு தெரிய வருது இந்த கிறுக்குத்தனமான வேலையை பார்த்தது வேற யாரும் இல்லை, அந்த எஸ் குரூப்போடைய ஓனர் பையன் சொல்லி ஒருத்தனை சொல்லியிருப்பான்ல அவனே தான். அவன் இந்த லெட்டர் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்காக தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க அந்த எஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ஓனர் பையனை எதிர்த்துட்டு இருப்பீங்களா, எனக்கு என்னமோ அவன் பண்ண வேலை மாதிரி தான் தெரியுது இது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் கண்டிப்பாக அந்த பைத்தியக்கார நாயாக தான் இருப்பான், நான் அவனை சும்மா விடவே மாட்டேன், அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோட குடிக்கும்போது ஹீரோவும் சொல்கிறான், நீ ரொம்ப ஒன்றும் ப்ரெஷர்லாம் பண்ணிக்காதம்மா, இப்போ உன் கையில் என்ன கேஸ் இருக்குது, அந்த ஜாக்குடைய பொண்ணு ட்ரக் கேஸ் தானே, அதை நீ பாரு, இந்த எஸ் குரூப்போட ஓனர் பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். பட் ஹீரோயினுக்கு அவனை நம்புற ஐடியாவெலாம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறா, அதனால கண்டிப்பாக அவன் கேரக்டர் என்ன, அவன் எதுக்காக நமக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணுறான் அப்படின்ற டவுட்லாம் அவளுக்கு இருக்கும்ல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு கிட்ட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. நீ அந்த ஜட்ஜை பற்றி என்ன
நினைக்கிற? நீங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கேட்கும்போது பார்க்கும் சொல்றான், என்னை பொறுத்த வரைக்கும் அவரு நல்லவர் மாதிரி தான் எனக்கு தெரிகிறாரு. எப்பயுமே வந்து நேர்மையா இருக்காரு. பணத்தை வாங்கிட்டு இந்த தீர்ப்பை மாற்றி சொல்றது, இல்லை பவர் அதிகமாக இருக்க ஆளுங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பை சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், எனக்கு என்னமோ அவன் மொழியை பார்த்தாலே சரியில்லை, சரியான திருட்டு மொழியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ரொம்ப மட்டமாக பேசிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவள் டேரெக்டாக போயிட்டு அந்த எஸ் குரூப்போடைய ஓனர் பையன் இருக்கான்ல, அவனை தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஏன்னா இவ ஆல்ரெடி போதையில் இருந்தா அந்த நேரத்தில் இவன் அந்த லெட்டர் அனுப்பியிருப்பான்ல, ரத்தத்தில் பயங்கரமாக நனைய வச்ச ஒரு பேப்பரில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்போ போதையில் வந்து இவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறா. ஏண்டா நீ எவ்வளோ பெரிய ஆள் நினச்ச, என்னடா இவ்வளோ சீப்பான ஆளாக இருக்கிற, ஏதாவது அடிக்கிறதுக்கு அடியாளுங்களை அனுப்பியிருந்தா கூட பரவாயில்லடா, நான் உன்னை விடாமல் பயங்கரமாக தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்ல, ஏதாவது ஒரு கேஸில் உன்னை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நீ அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி ஏதோ லெட்டர் அனுப்பி விளாண்டுட்டு இருக்க மலை மாடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போது அவனுக்கு சரியான காண்டாகுது. பட் இப்போ எதுவும் பண்ண வேணாம், இவன் வந்து ஒரு லாயர், அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் போதையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைலண்டாக இருக்கான். அப்புறம் அவன் ஆளுங்களை கூட்டிகிட்டு அவன் காரில் போகும்போது அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்குறான், இவளுடைய ஃபேமிலி என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவளுடைய அப்பா படுத்த படுக்கையாக தான் இருக்கான், நம்ம கடைசியாக கொடுத்த காசை கூட இவ வாங்கவே மாட்றா, எப்பயுமே இவளுடைய லாயர் காசை வச்சு மட்டும் தான் அவளுடைய அப்பாவோட மெடிக்கல் செலவு கூட பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு பணத்தோட அருமை என்னன்னு தெரியல, பணத்தோட ஆசையை காட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க போறானா என்னன்னு தெரியல. கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த மேயரும் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் பாதிக்கப்பட்ட பையனோட அப்பா இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் வண்டியில் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியில் இவர் மேலே கை வைக்க போய் தானே நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு டோலும் வந்துட்டு இவங்களை போட்டு பொழந்திருப்பாங்க, மண்ணெல்லாம் தள்ளிவிட்டு. ஸோ அவங்கள மறுபடியும் பார்த்து பழி வாங்கி ஆகணும் நம்மளை அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்படி வெறி கொண்டு இங்கே இருக்கானுங்க. அவனுங்க ஏன்டா இப்பெல்லாம் இந்த பக்கம் வரவே மாட்டானுங்க, கண்டிப்பாக வந்தானுங்கன்னா அவனுங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயரும் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து அந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு கால் பண்ணுவான். பட் ஃபர்ஸ்ட் காலில் அந்த ரிப்போர்ட்டர் லேடி எடுக்க மாட்டா, கோவமாகவும் இருப்பா. ஏன்னா அந்த ஜியோனுடைய லா ஃபார்ம் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு ஏமாத்துக்காரனுங்க. பிகாஸ் அந்த லா ஃபார்மை சேர்ந்த எல்லாருமே வந்து மேலிடத்துல பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்றவங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தோட 3வது பொண்ணுக்கிட்ட அன்னைக்கு நம்ம ஹீரோ ஒன்னா இருக்கிறதா இவ பார்த்துருப்பாள். அதனால தான் எங்க இவரும் அவங்க டீமா இருப்பார் போல. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாக்கடை கேஸை பற்றி நம்ம இவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ விடாமல் கால் பண்ணுறான். அவளுக்கு மனசே கேட்கல. சரி என்னதான் இருந்தாலும் நம்மளோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருல, நம்ம என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டன் பண்ணி பேசும்போது ஹீரோவும் சொல்கிறான், இங்கே பாரு நீ என்னை இப்போ அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நீ இப்போ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த ஜியோனுடைய லா ஃபார்ம் பக்கம்லாம் கிடையாது. நான் வந்து எப்பயுமே நடுநிலையாக தான் இருப்பேன். இப்போ அவங்க பக்கம் இருக்கிறேன்னா அவங்க மூலமாக எனக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது, அதனால தான் இப்போ இருக்கிறேன், புரிஞ்சுக்கோ. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நான் உனக்கு கால் பண்ணதுக்கான ரீசன், இந்த கழிவுநீர் வடிகால் கேஸில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த ஆக்சிடென்ட் அப்போ, அதில் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் இருக்காரு. நான் அவருடைய வீட்டு நம்பரை உனக்கு அனுப்புகிறேன், நீ போய் அவர்கிட்ட ஏதாவது விசாரிச்சு கொஞ்சம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியுதான்னு பாரு அந்த மேயருக்கு எதிராக அப்படின்னு சொல்ல, இந்த ரிப்போர்ட்டர் லேடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய வீட்டுக்கு போகிறா. போய் சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அங்கே ஒரு கேமரா இருக்கிறதையும் நோட் பண்ணுறா. அப்புறம் அங்கே விசாரிச்சு முடிச்சுட்டு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கழிவுநீர் வடிகால்னால ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் வச்சு ஒரு லேடி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேயும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இந்த கழிவுநீர் வடிகால் உடஞ்சி போன விஷயம்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா, இங்கே அதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறி தெரிஞ்சிச்சா அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது அந்த லேடியும், அட ஆமாம்மா, அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சின்ன கிராக் விழுந்துருந்துச்சு. நான் இதை பார்த்துட்டு உடனே இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மேயருடைய ஆஃபீஸில் போய் சொன்னேன். ஆனால் அவங்க இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க சைட்ல இருந்து அவங்க யாருமே வந்து ஒரு பார்வை கூட இதை பார்க்க கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவ ரெக்கார்டும் பண்றா, நோட் பண்ணியும் வச்சுக்கிறா. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த கேஸ்க்கான தீர்ப்பை நம்ம ஹீரோ கொடுக்கறதுக்காக வரான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேயருடைய லாயர் யாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜியோனுடைய மூத்த பொண்ணு தான். இவ ஒரு ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன், பட் ஜட்ஜ்லாம் இல்லை, இவ வந்து ஒரு லாயராக தான் இருக்கா போல. இந்த மேயருக்காக வாதாடிட்டு இருக்கா. இவ எந்திரிச்சு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்ல வரா. யுவரானர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்குலாம் நாங்கள் காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏமா நீ உட்காரு, உங்ககிட்ட நான் இப்போ எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி உட்கார வச்சிடறான். இதுக்கு முன்னாடி நீ ஃபியூச்சரில் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறேன் பாருடி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, இந்த மேயர் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கார லேடி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு கிராக் ஒன்று இருந்துச்சு அந்த ரோட்டில், இதை பற்றி நான் மேலிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப யாருமே வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஆடியோ எல்லாத்தையுமே போட்டு காட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த மேயரும் சொல்கிறான், இல்லை எங்கள் ஆஃபீஸில் வந்து அப்படி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் விட்டது எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுடைய தப்பு. நான் இதில் என்ன பண்ண முடியும், என் காதுக்கு எந்த பிரச்சனையும் வந்து சொல்லலையே, எனக்கு டேரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் வந்து என்னென்னு பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நல்லா பச்சையாக புழுவிட்டு இருக்கான், எல்லாமே தப்பு பண்ணிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கூச்சமே இல்லாமல், நாங்கள் தான் இப்போ இவங்க எல்லாருமே இழந்ததுக்கு காசு கொடுத்துட்டோம்ல, எதுக்காக மறுபடியும் இந்த கேஸை வந்து பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னது, நீங்கள் காசு கொடுத்தப்ப கூட எவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதில் அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட வீட்டில் போயிட்டு அவர் பயங்கரமாக அடித்து
அந்த காசை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னா, நேற்று நம்ம ஹீரோ கூட ஒருத்தருடைய வீட்டுக்கு அங்கே அவரை கொஞ்சம் விசாரிச்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல அந்த ரிப்போர்ட்டர் லேடி கிட்ட. அவள் போகும்போது முன்னாடி ஒரு கேமரா இருக்கிறத பார்த்துருப்பா. ஸோ அதில் இருக்க ஃபுட்டேஜ் தான் இது. ஏன்னா அந்த மேயருடைய ஆட்கள் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வன்முறையை தானே கையாளுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோவும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஸோ நீங்கள் இதில் ஊழல் பண்ணியிருக்க விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாா நான் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அது வரைக்கும் நான் இந்த கேஸை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறான். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் வந்துட்டு, எப்படி நான் தானே அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், இப்போ என்னால் தான் இந்த கேஸில் எவிடன்ஸை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாராட்டுறான். ஆமாம்மா நீ உண்மையாகவே கில்லாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம காங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் இருக்கான். ஏன் ஹீரோ அப்படி நமக்கு பிடிக்காத மாதிரியே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டண்ட்டும் வேற மேற்கொண்டு பற்ற வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குது சார். அவன் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி சும்மா நாடகம் ஆடிட்டு நமக்கு எதிராகவே அவன் செயல்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது காங்கும் அதை பற்றியே யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இந்த கேஸில் இதுக்கு மேலேயும் வந்து மேயர் தாக்கு பிடிக்க மாட்டான். அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக அவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தண்டனையை கொடுத்துருவாங்க. அதே சமயம் அவன் கூட யார் யாரெல்லாம் கணக்கில் இருக்காங்களோ அவங்களும் இந்த கேஸில் மாட்டுவாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம காங்கா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த மேயர் நமக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கான் லஞ்சமா அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு 20 கோடி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. எந்த டாக்குமெண்ட்லையும் நமக்கும் அந்த மேயருக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி ஒரு விஷயம் கூட போலீஸ்க்கு மாட்டக்கூடாது. எல்லாத்தையுமே சீக்கிரமாக கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக மேயர் மாட்டிப்பான் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கடுத்த சீனில் நம்ம ஜியோன் இருக்கான்ல, அவனுடைய லா ஃபார்மை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அவனுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்புறம் ரெண்டாவது பையன் இவங்க 2 பேரும் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அப்பா கண்டிப்பாக இவன் நமக்கு சாதகமாக எதுவுமே பண்ண மாட்டான்ப்பா, அந்த ஜட்ஜு நம்மளுடைய லா ஃபார்மில் சேர்ற மாதிரி சேர்ந்து நமக்கு எதிராகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்ப்பா, இந்த கேஸில் அந்த மேயரை மாட்டி விடுற மாதிரி இவன் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவை என்ட்ரி கொடுக்குறான். என்ன இது, என்னை பற்றி தான் ஏதோ பெருமையாக பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டாவது பையன் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோவுக்கு மரியாதை கொடுக்குறான். ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த பைத்தியக்காரம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. ஏண்டா இதுக்கு முன்னாடி நான் வணக்கம் சொல்லலைன்னா கூட ஏண்டா வணக்கம் வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பேசுவேன். இப்போ என்ன நான் ஒரு பெரிய ஆளுன்னு தெரிஞ்ச உடனே பம்பிக்கிட்டு வந்து நீ எனக்கு வணக்கம் வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவத்தோட பார்ப்பான். அப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணும் கேட்குறா, அதே சமயம் அந்த ஜியோனும் கேட்குறாரு, எதுக்காகப்பா நீ அந்த மேயரை மாட்டி விடுற மாதிரி எல்லா எவிடன்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் இந்த கேஸையும் எதுக்காக அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வச்ச அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இங்கே பாருங்க எனக்கும் வேறு வழி தெரியல, அந்த ஆப்போசிட் லாயர் மேயருக்கு எதிராக நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த மேயர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அத்தனை மக்கள் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் அங்கே இருக்காங்க நேர்மையான ஆஃபீஸர்ஸ்லாம், அவங்க முன்னாடி என்னால் மாற்றி எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டும் நான் அந்த மேயருக்கு சாதகமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருமே நான் உங்கள் பக்கம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த கேஸை நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு நான் ஒத்தி வச்சிருக்கேன். அதுக்கு நடுவில் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க, இல்லைனா மேயர் கதை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்போ உடனே அந்த ஜியோனுடைய 3வது பொண்ணு, அதான் நம்ம ஹீரோவுடைய வருங்கால மனைவி இருக்கால, அவளும் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. ஆமாப்பா இவர் பக்கமும் நியாயம் இருக்குல்ல, இந்த அக்காவும் கொஞ்சம் ஃபர்ஸ்டே இந்த மேயருக்கு சாதகமாக ஏதாவது எவிடன்ஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அதுவும் இப்போ பண்ணலை அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. அவனுக்கே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இவளும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்லுவான், இதுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு நான் எனக்கு பிடிச்சவங்களோட ஒரு டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அவளுடைய வருங்கால மனைவி இவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கான். ஃபியூச்சரில் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டைம் அவள் கூட சேர்ந்து இங்கே வந்திருப்பான் போல, அதனால தான் இப்படி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் என்னதான் அவன் மேலே ஒரு கோவம் இருந்தாலும் அவளை கம்ப்ளீட்டாக அவனுக்கு பிடிக்காமலாம் இல்லை, கொஞ்சம் பிடிக்க செய்யும் போல, அதனால தான் எனக்கு பிடிச்சவங்களோட நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யாரோட வந்தீங்க, அது பையனா இல்லை பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு இப்போ நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே குடிச்சிக்கிட்டு போதையிலே பார்த்தீங்கன்னா இப்போ அவள் காரில் போயிட்டு இருக்கும்போது கூட அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அது யாரா இருக்கும், ஒரு பொண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் அந்த மேயரை காட்டுறாங்க. அவர் இப்போ விசாரிக்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு தான். ஏன்னா லாஸ்ட் ஹியரிங்ல நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நெக்ஸ்ட் வந்து உங்களை வேற ஒரு ஆள் தான் விசாரிக்க போறாரு, அவருடைய பேர் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்லேயே சொல்லியிருப்பான். அதனால தான் இப்போ இவரை விசாரிக்கிறதுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கான். வந்துட்டு அவர்கிட்ட கேள்விலாம் கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் தானே இதை பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது வழக்கம் போல் இவன் எதுவுமே வாயே திறக்க மாட்டான். ஸோ இந்த விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவன் வெளியே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். நிஜமாக அவன் வாயவே திறக்க மாட்டான்டா, எதை பேசினாலும் சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா கதை, சரி நான் சொன்ன மாதிரி அசம்பிளி மேனோட பேரை சொன்னியா, அதை சொன்னதுக்கப்புறம் அவனுடைய ரியாக்ஷன்ஸ் ஏதாவது மாறிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா நான் அசம்பிளி மேன்ஸ் பேரை சொன்னோன்னே அவன் கொஞ்சம் பக்குனானா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கான் அந்த அசம்பிளி மேன் அப்படின்றது வேற யாருமே கிடையாது, இந்த மேயருக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மேயர் கூட அடிக்கடி ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார், நான் எல்லாமே பார்த்து பண்ணிடுறேன்
பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆள் தான் அசம்பிளி மேனு. ஸோ அவருக்கும் இப்போ இந்த மேயருக்கும் சம்மந்தம் இருக்குது, அதாவது அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஊழல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு இப்போ தெரிய வருது. அப்போ கரெக்டாக அந்த விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த மேயருக்கு அசம்பிளி மேன் தான் கால் பண்ணுறாரு. என்னடா ஏதாவது உளறிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை சார் நான் எதுவுமே உளரல, நான் எதை பற்றியுமே பேசவே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி சீக்கிரமாக என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அசம்பிளி மேன் வைக்கிறான். கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த அசம்பிளி மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காங் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்னடா கேட்டியா அவன் என்ன சொன்னான் அப்படின்போது, சார் நான் நல்லா கேட்டேன், நம்மளை பற்றி போலீஸ் எதுவுமே அவங்ககிட்ட கேட்கலையா சார், அப்படி கேட்டிருந்தாலும் நம்மளை பற்றி சொல்லியிருக்க மாட்டான், ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார், நம்ம எப்பயுமே சேஃபாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காங் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவர்கிட்ட சொல்கிறான் அந்த அசம்பிளி மேன் கிட்ட. பட் இருந்தாலும் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ரிஸ்கான சுச்சுவேஷனில் எதுக்கு அவனை உயிரோடு வச்சிருக்கணும், அவன் கதையை முடிச்சிடலாம், ஒரேடியாக நம்ம நிம்மதியாக இருப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி பார்த்தா இப்போ காங்கு மேயருடைய கதையை முடிச்சு கட்டிடலாம், அப்போ தான் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறான் போல. இதே நேரத்தில் அந்த மேயரும் ஒரு படி அதிகமாக தான் பிளான் பண்ணியிருக்கான். எப்படியும் கண்டிப்பாக அடுத்த ஹியரிங்கில் நான் மாட்டிப்பேன், அதனால இப்போயே நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அடியால் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பணம் பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அடியாலும் கேட்குறான், ஏன் சார் நீங்கள் இப்படி தப்பிச்சு ஓடுறீங்கல்ல, இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஏன் அசம்பிளி மேன் இருக்காரு, ஏன்னா இந்த ட்ரைனேஜ் கேஸில் நிறைய ஊழல் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவர் சொல்லி தான் நீங்கள் இதெல்லாமே பண்ணீங்க, ஸோ உங்களை காப்பாற்ற ஏன் இப்போ வரைக்கும் அவர் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே கொஞ்சம் பணம் பதவின்னு வந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றிக்க தாண்டா பார்ப்பானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போது நான் என்ன தான் காப்பாற்றி ஆகணும், அவன் வந்து காப்பாற்ற மாட்டான். ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த பென் டிரைவில் நானும் அவனும் பண்ண எல்லா ஊழலுமே இருக்குது, அதனால நான் மாட்டினேன்னா கண்டிப்பாக அந்த அசம்பிளி மேனையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த மேயரும் நல்லா விவரமாக தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் காரில் தப்பிச்சு போகும்போது இந்த விஷயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு டோல் கிட்ட சொல்கிறான், டேய் இந்த மாதிரி அவனுக்கு தப்பிச்சு போகிறானுங்கடா நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேயரும் அவனுடைய அடியாலும் ஒரு மறைமுகமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த துறைமுகம் மாதிரி இருக்கும்ல, போட்டில் வந்துட்டு போகிற மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க போட்டில் தப்பிச்சு கொரியாவை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போனோம், அப்புறம் அந்த இடத்துல தான் பாஸ்போர்ட்டை வச்சு அவங்க வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போவாங்க. ஸோ அதனால இப்போ போட் வர வரைக்கும் இவங்க இந்த மறைமுகமான இடத்துல தான் இருக்கணும். கரெக்டாக இவங்க இங்கே இருக்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவன் இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த மேயரை கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் அவனுடைய கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். ஸோ நமக்கு நல்லா தெரியுது அது அந்த காங்கோட அடியால் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் காங் சொல்லிட்டு இருந்தான் இந்த மேயரை வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அவன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஓடி போயிட்டு கரெக்டாக அவனை எட்டி உதச்சி காப்பாற்றுறான். அந்த அடியாளுக்கும் காண்டாயிருது, அப்படியே மாஸ்கே கழட்டி போட்டு இப்போ நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டுக்கிறதுனால நம்ம ஹீரோ யாரு அப்படின்றது அவனுக்கு தெளிவாக தெரியல. அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மேயருடைய அடியால் இருக்கான்ல, அவனும் உள்ள வந்து பார்க்குறான், என்ன உள்ள சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக மேயர் கீழே விழுந்துக்கிறத பார்த்து, டேய் யாரா என்னோட மேயரை கொன்னது அப்படின்னு சொல்லி அவன் கத்தியை காட்டி கேட்கும்போது ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கத்தியை வளைச்சு காட்டுறான் அந்த அடியால் கிட்ட, நம்ம காங்கோட அடியாலை பார்த்த மாதிரி. இவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு போகிறான். பட் அவன் பயங்கரமாக சண்டை போட தெரிஞ்சவன் போல இவனை வந்த உடனே அடிச்சு துரத்தி விட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம காங்கோட அடியாலும் ஹீரோவும் தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த நேரத்தில் அந்த கத்தி அப்படியே நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு நேரம் இறக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், நம்ம ஹீரோவோட கண்ணில் குத்தி கலிக்கின்ற மாதிரி கிண்ட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு பின்னாடி அங்கே ஒரு ரேக் இருக்கும். அந்த ரேக்ல இருந்து அந்த அடியால் யாரோ ஒருத்தங்க பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து போடுறாங்க. பார்த்தா நம்ம டோலு எப்படியோ கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டான்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டோலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவனை போட்டு நொறுக்கியா ஆகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோ தான் தடுத்து நிறுத்துறான், வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த காங்கோட அடியால் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ இப்போ தப்பிச்சு போன இவங்க 2 பேரையும் நம்ம வந்து எப்படியாவது போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயரையும் அவனுடைய அடியாலையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு போலீஸ் வண்டிக்கு பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ போலீஸ் வரும்போது இவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேயர் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் வந்திருக்கும்ல, அதான் அந்த மேயர் கூட அவனுடைய அடியால் கிட்ட சொல்லியிருப்பான், நான் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட சேர்ந்து அசம்பிளி மேனையும் மாட்டி விட்டுருவேன், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென்ட்ரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த பென்ட்ரைவை தான் நம்ம ஹீரோ இப்போ எடுத்து வந்து வச்சிருக்கான். இப்போ இதை பற்றி பார்க்கு கிட்ட பேசுகிறான், நான் இந்த மாதிரி பென்ட்ரைவில் இருக்கிறதெல்லாம் உனக்கு அனுப்புறேன்டா, இது எல்லாமே அந்த அசம்பிளி மேனுக்கு எதிராக இருக்கக்கூடியது, நான் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணது கரெக்ட் தான்டா, அந்த அசம்பிளி மேனும் இந்த மேயரும் சேர்ந்து தான் இந்த ட்ரைனேஜில் நிறைய ஊழல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பக்கம் அந்த காங்கோட அடியால் வந்து காங்குக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். பாஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், அதனால் என்ன முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது காங்குக்கு பயங்கரமான கோவம் வருது. எவன் வந்து தடுத்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து அந்த அடியாலே இங்கே வருவான். உடம்பு முழுக்க காயமாக இருக்கும். பட் அப்போ கூட விடாமல் போட்டு அடி அடி நடிக்கிறான் நம்ம காங்கு. ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரு வேலையை உன்னாலும் கரெக்டாக பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூஞ்சில இருந்துலாம் ரத்தம் வாங்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு. அப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்கான், பாஸ் எனக்கு என்னமோ ஹீரோ தான் வந்து என்னை தடுத்துருப்பானோன்னு தோணுது. அவன் ஃபேஸை மறைச்சிருந்தாலும் அவனுடைய ஹேர் ஸ்டைல் கண்ணெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி அந்த டைரி விஷயத்தில் கூட அதே மாதிரி தான் என்கிட்ட சண்டை போட்டு அந்த டைரி அவன் எடுத்துகிட்டு போனான். இப்பயும் அதே மாதிரி தான் சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவன் தான் நம்மளுடைய வழியில் குறுக்க வந்துட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் போட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் இவனே என்ன நினச்சான்னு தெரியல, அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டு, டேய்
ஏன்டா இந்த மாதிரி பண்ற, கரெக்டா கொடுக்குற வேலையை பண்ண மாட்டியா, சரி நான் உனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து என்ன வேலை பண்ண வச்சிருக்கான்னு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம பார்க் பாத்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இப்போ அந்த மேயர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீங்களும் அந்த அசம்பிளி மேனும் சேர்ந்து தான் எல்லா தப்பான வேலைகளும் பார்த்துருக்கீங்க. இன்னும் இதுல நீங்க சொல்ல வேண்டியது வேற என்னென்ன இருக்கு, இந்த பென்ட்ரைவ்ல இல்லாத டீடைல்ஸ்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேயர் ஃபர்ஸ்ட் சொல்றான், சரி ஓகே, நான் இப்போ மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மேயரையும் உடனே கைது பண்ணுவீங்களா, அதை மட்டும் சொல்லுங்க, நான் எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவனு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் செத்தாலும் பரவாயில்ல, கூட சேர்த்து அவனையும் சாகடிக்கணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம பார்க்கோம், போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது, இதை வச்சே நாங்கள் அசம்பிளி மேனை கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மீட்டிங் போயிட்டு இருக்குது. மீட்டிங்னு சொல்ல முடியாது, விசாரணைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. யாரை விசாரிக்கிறாங்கன்னா நம்ம காங்குக்கு பிடிக்காத ஒரு ஆஃபீஸருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். நான் கூட அவருடைய பேரை ஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய போதை மருந்துலாம் எடுத்து அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அவரை விசாரிச்சிருப்பாங்கல்ல. இப்போ அந்த விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு போதைப் பொருள் எடுத்தாங்களா உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்தா, ஆனால் இப்போ அதெல்லாம் எடுக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தங்க என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் தேவையில்லாத பழிகளை போட பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவரை வருத்தெடுக்கிற மாதிரி விட்டு கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பாவம் மனுஷன், அவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி குமரிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் இருக்கான்ல, அவன் அசம்பிளி மேனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருப்பான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறான் போகும்போது, நான் இந்த மாதிரி அசம்பிளி மேனை விசாரிச்சுட்டு அவரை கைது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக படுது. டேய், எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, போகிறதா இருந்தாலும் தனியாக போவாத, கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு போ, அங்கே வேற ப்ராப்ளம் கூட வர வாய்ப்பு இருக்கு, எப்படியும் இப்போ அசம்பிளி மேனையும் போட்டு தள்ளுற பிளான்ல தான் அவன் இருப்பான் அந்த காங் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே பார்த்தாலும் ஒரு லாயர் நான், என்ன யாரால போட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் திமிரா பேசும்போது ஹீரோ அகைன் வார்ன் பண்றான். டேய், சொன்னா புரிஞ்சுக்கூடா, அவங்களோட எல்லா எவிடன்ஸும் இப்போ உன்கிட்ட தான் இருக்கு, ஸோ கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது, வைடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பாட்டுக்கு போறான். ஹீரோக்கு ஏதோ தப்பாவே இருக்கு, அவனை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம காங் வேற ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோக்கு இப்போ டபுள் மைண்டடா இருக்கு, இவன் கூப்பிட்டு போகாம இருக்கவும் முடியாது, ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்க் வேற அந்த அசம்பிளி மேனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அதனால அவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.